அதில் ஒரு என்ஜினியர் இருந்திருக்காங்க. இப்போல்லாம் நம்ம கேட்குறோம்ல, என்ஜினியர் இருந்தாரா? அப்பன்னு இருந்தாருங்க. அந்த கிஷ்கிந்தா கூட்டத்தில் ஒரு என்ஜினியர் இருந்தார். அந்த 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 என்ஜினியர் யாருன்னு கேட்டால், அந்த குரங்குகளுக்கான ஒரு பொறியாளர். எந்த கல்லை போட்டால் மிதக்குமோ, இன்னைக்கு நீங்கள் அங்கே ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா ஒரு பகுதியில் ஒரு வகையான கல்லை தூக்கி போட்டோம்னா மிதக்கும். அந்த மிதக்கிற கல்லை வச்சு பேஸ்மெண்ட்டை அமைச்சு அதில் போடுறாங்க. இப்போ குரங்குகள் தூக்கி போடுது. 1000 பாட்டுக்கு ஒருக்க தனக்கு உதவி செய்த புரவலராகிய சடையப்போழல்ல சொல்லக்கூடிய அந்த கம்பன் இந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த குரங்குகள் போடக்கூடிய அதெல்லாம் எடுத்து அதை வச்சு பாலம் கட்டினாங்க. சடையப்பவள்ளல் பொருள் கொடுப்பதை வாங்கி கொள்வதை போல ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு வேலை செஞ்சாங்க. அந்த அணில் என்ன பண்ணிச்சா, நம்மளும் உதவணுங்கிறதுக்காக அப்படி தண்ணிக்குள்ளே போய் அப்படி பிறண்டுட்டு அப்படியே மணலில் பிறண்டுட்டு அந்த மணலை அப்படி உதறிச்சான். இப்போ வீடு கட்டுறதுக்கு மண் வேணும்ல, லாரியில் கொண்டு வருவோம்ல, அதை அணில் கொண்டு வந்திருக்கு.